अस्सलाम वालेकुम। இன்னைக்கு இஃப்தார் ஸ்பெஷல் சீஸ் பால் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். நான் இன்னைக்கு 3 பெரிய சைஸ் பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மேஷர் வச்சோ இல்லைனா டம்ளரோட பேக் சைடு வச்சோ நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மேஷ்டு பொட்டேட்டோவில் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர், பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, கொத்தமல்லி கீரை, புதினா கீரை, கருவேப்பிலை இது எல்லாம் சேர்த்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பொட்டேட்டோ பாயில் பண்ணும்போது உப்பு ஆட் பண்ணியிருப்போம். சரி, அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர், 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரைஸ் ஃப்ளோர் அண்ட் பிரெட் க்ரம்ஸ் சேர்க்கறதுனால நமக்கு நீட் பண்ணும்போது நல்லா ஒரு மாவு பதத்துக்கு வரும். இப்போ நம்ம நீட் பண்ணி வச்ச பொட்டேட்டோலேருந்து நீங்கள் எந்த சைஸுக்கு பால்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த சைஸ் பொட்டேட்டோவை எடுத்து இந்த மாதிரி நல்லா கையில் தட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சீஸியாக இருந்தால் பிடிக்குமோ அந்த அளவுக்கு சீஸ் எடுத்து நடுவில் வச்சு ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சீஸ் எல்லாம் உள்ள ஸ்டஃப் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த கிராக்கும் இல்லாத மாதிரி நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கோட்டிங் ரெடி பண்ணிடலாம். கோட்டிங்காக ஒரு பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா கூட எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா லம்ஸ் இல்லாமல் கலக்கி வச்சுக்கோங்க. தோசை மாவை விட கொஞ்சம் வாட்டரியாக இருக்கணும். இப்போ நம்ம கோட்டிங் பண்ணிடலாம். நம்ம உருட்டி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை ஃபஸ்ட்டு அந்த மாவில் சேர்த்து நல்லா கோட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை பிரெட் க்ரம்ஸில் சேர்த்துக்கோங்க. உங்கள் கையால் பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு தூவி விடுங்க. இந்த மாதிரி ஒரு ஷேக் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கீழே கொட்டிடும். இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நிறையாவே எண்ணெய் சேர்த்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பால்ஸ் அதில் சேர்த்துக்கோங்க. பொறுமையாக உடையாத மாதிரி திருப்பி போட்டு ஒன்று ஒன்றா எடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சுலபமாக நம்மளோட சீஸ் பால் ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணோம்னா கிராக்ஸ் இல்லாமல் நல்லா வரும், டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ஒரு த்ரெட் கன்சிஸ்டன்சி வரும், பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.